214 காசு மட்டும் 200 தனியாக தானே இருக்கும். 14 காசு எடுக்கணும். 14 ரேஷன் கடையில் வரிசை கட்டி பொங்கல் தொகுப்பு வாங்குவதற்காக நிற்கும் மக்கள். அந்த பெண் ஊழியருக்கு வரும் அதிர்ச்சி தகவல், அவரது உடன் பிறந்த பாச அண்ணன் காலமாகிவிட்டார் என அலைபேசியில் தகவல் வருகிறது. அதிர்ச்சியில் உறைந்து போனாலும் சற்று நிதானிக்கிறார். கண்களில் வரும் கண்ணீரை துடைத்து கொண்டே அனைவருக்கும் 1000 ரூபாய் தொகையினை கணக்கிட்டு கொடுத்து கடமையை செய்யும் பெண் குறித்த காணொளி வெளியாகி நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை சேர்ந்த அந்த பெண் ஊழியர் கடையில் பணிக்கு வந்து விட்டார். அவருக்கு இப்படி ஒரு தகவல் வருகிறது. நெஞ்சத்தில் பழைய நினைவுகள். அண்ணன் இந்த மண் உலகை விட்டு சென்று விட்டார், கண்ணயர்ந்து விட்டார் என தெரிய வந்தால் யாரால் தான் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்ய முடியும்? ஆனால் இந்த நெஞ்ச கலக்கத்திலும் பணிபுரிந்துவிட்டு அந்த பகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பினை வழங்கிவிட்டு சென்ற அந்த பெண்மணிக்கு ஏராளமானோர் ஆறுதல்களை கூறி வருகின்றனர். 214 காசு மட்டும் 200 தனியாக தானே இருக்கும். 14 காசு எடுக்கணும். 14 நீங்கள் எழுதுலேயுமா நடக்கும். இது என்ன நம்பரு? அந்த செக்க வச்சு நாங்க என்ன பண்றது? காலையில எச்ச கிளாஸ் கழுவி அதை வச்சு சமாளிச்சு கொடுக்குறோம். எவ்வளவு ஒரு கஷ்டம் வேதனையா இருக்கு. இந்த எம்டி செக்க வச்சு நாங்க என்ன பண்றது? இந்த மாதிரி போலி மோசடி செஞ்சா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க புள்ள பையன், சின்ன சின்ன புள்ள பையனும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டு இருக்கோம். ஏலச்சீட்டு நடத்தி கோடிக்கணக்கில் மோசடியில ஈடுபட்ட தனியார் நிதி நிறுவன உரிமையாளரை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்ட நபர்கள் காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருக்காங்க. திருப்பூர், அவினாசி, பல்லடம் இந்த பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இந்த புகார்ல சொல்லியிருக்கிற விஷயம், திருப்பூர்ல இருந்து மங்கலம் போற சாலையில கருவம்பாளையம் மாகாளியம்மன் கோவில் பக்கத்துல தனியாருக்கு சொந்தமான நிதி நிறுவனம் செயல்பட்டு வந்துச்சு. இந்த நிறுவனத்துல திருப்பூர், அவினாசி, பல்லடம் இந்த பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் 1 லட்சம்ல ஸ்டார்ட் பண்ணி 10 லட்சம் வரைக்கும் மாத சீட்ல சேர்ந்து பணம் கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு பல்லடம், அவினாசி, மணப்பாறை இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல கிளைகள் இருந்ததாகவும் தெரியுது. அண்ட் அப்படி இருக்கும்போது சீட்ல சேர்ந்த நபர்களுக்கு முதிர்வு காலம் முடிஞ்சும் பணம் கொடுக்காம இருந்து வந்ததா கூறப்படுது. இது பத்தி பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கடந்த புதன்கிழமை நிறுவனத்துக்கு போயிட்டு நேர்லயே வந்து கேட்கலாம்னு சொல்லி போயிருக்காங்க. அப்போ நிறுவனத்தை காலி செஞ்ச விஷயம் தெரிய வந்திருக்கு. இத பத்தி விசாரிக்கும் போது திருப்பூர் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு